இந்த 50 வருஷம் சாதனைன்றது சாதாரண விஷயமா? நடிச்சர்லாம் நடிப்பு சாதனைன்றது இருக்கு பெரிய விஷயம். இன்னும் பல சாதனைகள் இருக்கு. ஆனா சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். எத்தன கதைகள கேட்டிருப்பாரு? 1500 படங்கள்னா 10,000 கதைகள 10,000 லட்சம் கதைகள் கேட்டிருப்பாரு. எவ்வளோ போர் அடிச்சிருக்கும். ஒரே மாதிரி கதை சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கரெக்ட்டா சிந்திக்கணும். ஒரே மாதிரி கதைய சொல்லி அறுன்னு அறுத்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கரெக்ட்டா சிந்திச்சு அவங்களுக்கான ப்ராடக்ட்ட குடுக்கணும். காலையில ஒரு மணிரத்னம் படத்த ரெக்கார்டிங் பண்ணா, ஈவ்னிங் மத்தியானம் வந்து ஒரு ராஜ்கிரண் படத்துக்கு ரெக்கார்டிங் நடக்கும். மணிரத்னம் படத்துக்கு கரெக்ட்டா ரிச்சா செஞ்சுக்கணும். வெஸ்டர்னைஸ்டா ரிச்சா அப்படியே வந்து அவருக்காக சிந்திக்கணும். டக்குனு ஒரு சாப்பாட முடிச்சுட்டு மறுபடியும் ராஜ்கிரனுக்காக கரெக்ட்டா அவருக்காக 100% சிந்திக்கணும். அந்த கான்சன்ட்ரேஷன வந்து எப்படி வந்து ஒருத்தர் பெற முடியும்? அந்த அந்த மணிரத்னம் சார் பாட்டுலயே அவர் நின்னுகிட்டு இருக்கலாம். அந்த பாட்ட வந்து வெளிய வரணும்னு டக்குனு வெளிய வந்துரணும். லஞ்ச் முடிச்சுட்டு டக்குனு வெளிய வந்துரணும். வெளிய வந்துட்டு முழுக்க முழுக்க இந்த பாட்டு. அப்போ ஒரு வா வா அன்பே அன்பேன்னு அந்த ஒரு ரெக்கார்டிங் பண்ணாருன்னா, இந்த பக்கம் ஒரு ராஜ்கிரண் சார் சாங் வீணைக்கு வீண குஞ்சுன்னு வந்து போணும். 2மே ஒரே காலகட்ட பாட்டு இல்ல. பட் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஸோ ஒரு மனுஷனுக்கு எவ்ளோ கெப்பாசிட்டி இருந்தா, எவ்ளோ பொறுப்பு இருந்தா, எவ்ளோ வந்து மத்தவங்க மேல எல்லாரும் பொழைக்கணுன்ற எண்ணம் இருந்தால், என்ன சொல்றதுன்னா வந்து எல்லாருக்கும் சரிசமமா குடுக்கணுன்ற அந்த பாங்கு இருந்தா, ஒரு மனிதரால இவ்வளவு சாதிக்க முடியும். அதுதான் ராஜா சார். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.